சார் வணக்கம். நேற்று படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வீட்டுக்கு வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேராக போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னார். அங்கே என்ன நடந்துச்சு, அவர் என்ன அந்த ஃபேமிலிகிட்ட கேட்டார், அந்த ஃபேமிலி அவருடைய மனைவி அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை முன் வச்சாங்களா சார்? இல்லை, அவங்க துணைவியாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நேற்றைக்கே வந்திருக்க வேண்டியவர் நேற்றைக்கு தமிழ் மக்களுடைய தலைவர் இலங்கையிலே இரா சம்பந்தன் அவர்களுடைய அந்த இறுதி காரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்ததால் நேற்றைக்கு முன்தினம் வர முடியவில்லை. விமான நிலையத்தில் இறங்கி கொழும்பிலிருந்து விமான நிலையம் வந்து அங்கிருந்து நேரடியாக அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இல்லத்திற்குத்தான் சென்றோம். தலைவர்கள் வந்து அவருடைய துணைவியாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாஜக கட்சி என்ற அடிப்படையில் வேறுபட்ட அரசியல் நிலைப்பாடுகள் இருந்தாலும் மாயாவதி அவர்கள் சொன்னதை போல சிபிஐ விசாரணை வேண்டும் நாங்கள் வலியுறுத்துவோம். இரண்டாவது, எங்கள் கட்சியின் சார்பாக டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர்கள் தலைமையில் திரு வி.பி. துரைசாமி, ஒரு பொதுச் செயலாளரான பொன் பாலகணபதி, இன்னொரு பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்த திரு குழந்தைவேல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் உள்பட பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு டெல்லியிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அமித்ஷா அவர்களிடம் வற்புறுத்தல், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. அங்கே டெல்லியில் இருக்கிற மக்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் எந்த அளவிற்கு தமிழகத்தை பாய்த்திருக்கிறது என்று எடுத்து சொல்லக்கூடிய செயல். அங்கே இருக்கிற மனித உரிமை ஆணையம், பட்டியல் சமுதாயத்திற்கான ஆணையம் ஆகியவற்றிலெல்லாம் மனு கொடுத்து தேவையான நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்பதை அவருடைய துணைவியாருக்கு விலக்கிவிட்டு திரும்பியிருக்கிறோம். சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது தலித் மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே சமூக வலைதளங்களில் அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இவரை வந்து இந்த கொலைக்கும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடிக்குமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதாவும், இதுக்கு பின்புலத்தில் பாஜக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? இது ஒரு தவறான திட்டமிட்ட திமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர் செய்கிற சதி. அப்படி எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வெளியில் பரப்புகிறார்கள். ஆருத்ராவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன தொடர்பு? ஆம்ஸ்ட்ராங் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதெல்லாம் துளிகூட உண்மையில்லாத விஷயம். ஆருத்ராவை விசாரிப்பதற்கு சட்டப்படி, நீதிப்படி இங்கே இருக்கிற நீதி நிர்வாக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குற்றங்களை கண்டுபிடிக்கிறதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு திமுகவினுடைய கையாலாகாத தனம், திமுக அரசனுடைய மெத்தனம் போக்கு, பலாயிரம் ஏழை மக்களுடைய பணத்தை சுருட்டிய அந்த நிறுவன அதிகாரிகளை, இயக்குநர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை விசாரித்து ஏழை மக்களுக்குரிய பணத்தை மீண்டும் பெற்றுத்தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலிருந்து தவறுகிறதற்கு இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் வெளியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, யார் ஒருவரும் பாஜக, ஆருத்ரா, ஆம்ஸ்ட்ராங் இப்படி ஒரு முக்கோண கட்டுக்கதையை யாரும் இங்கே கட்டவிழ்த்து விட வேண்டாம். அதில் ஒரு துளி கூட உண்மையும் இல்லை, நியாயமும் இல்லை. இது நீதிக்கு எதிரானது, அநியாயமானது. ஓகே சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த படுகொலைக்கு முன்னர் ஒரு 3 தடவை உளவுத்துறை வந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா நேரடியாகவே தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நேற்று அதை பின்தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை அடுத்தடுத்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கும் போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கேள்வி ஸ்டார்டிங் புரியல, என்ன கேட்டீங்க? இல்லை, இப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு முன்னாடி
ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 3 தடவை அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் அவர் கவனமா இருக்கணும்னு இன்டெலிஜென்ஸ் வந்து அவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் அந்த தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க மாட்டாங்க. அவர் இருக்க பகுதிகளுடைய காவல்துறைக்கும் ஏடிஜிபிக்கும் கமிஷனருக்கும் எல்லாருக்குமே அந்த தகவல் போயிருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றிட்டு இப்போ அருண் வந்திருக்காரு. இந்த மாற்றத்திற்கும் இந்த முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட இந்த மாதிரி அதிகாரிகளை உடனே மாற்றுறதுனால மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை தமிழக அரசு மிக சிறப்பான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று காட்டுவதற்கான ஒரு பொய்யான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கமிஷனரை மாற்றுறதுனால, புதுசாக ஒரு கமிஷனர் வந்ததுனால இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாற்றம் வருமோ வராதோ தெரியாது. நடந்து முடிந்த பிரச்சனையில் என்ன மாற்றம் வரப்போகுது? நடந்து முடிந்த பிரச்சனை முழுக்க இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போயிடுச்சு. அந்த கொலை குற்றவாளிகள் யார், உண்மையான குற்றவாளிகள் யார், அவரை தூண்டிவிட்டவர் யார், இதுக்கு சதித்திட்டம் எங்கே உருவானது, இதற்கு பின்னே யார் யார் இருக்கிறார்கள் என்ற உண்மையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு காவல்துறை தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவை என்று எங்கள் தலைவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள், கொலை இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி புரிந்தவர்கள், ஆலோசனை சொன்னவர்கள், திட்டம் தீட்டி 5 முறை முயற்சி செய்தோம், 6ஆம் முறை செய்தோம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இந்த ஒட்டுமொத்த பிளான் எங்க உருவாச்சு, யார், இது கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்க தலைவர் சிபிஐ விசாரணை கேட்கிறார். நாங்கள் ஒருவேளை சிபிஐ விசாரணை கேட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஆபத்து பயம் யாருக்காவது இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அது காவல்துறைக்கு தான் அந்த நிலை இருக்குது, அவங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறாரு, மாற்றப்பட்ட உடனே உண்மை குற்றவாளிகள் வெளியில் வந்துடுவோம். அதுக்கு இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு கலாச்சாரம் வழக்கில் 65 பேர் செத்து போயிட்டாங்களா, உடனே எஸ்பியை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, எல்லாம் மாற்றினோம்னா செத்தவங்கெல்லாம் வந்துட போகிறாங்களா? இல்லை அடுத்து சாராயம் காய்ச்சாமல் இருக்காங்களா? மதுராந்தகத்துக்கு பிறகு காய்ச்சினதுனால தானே, மெத்தனால் கலந்து விற்றதுனால தானே அன்னைக்கு 20 பேர் செத்தாங்க, இன்னைக்கு 65 பேர் செத்துருக்காங்க. அப்போ இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு வேணால் போலீஸ் மாற்றங்கள் இருக்கா இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இவங்க கொடுக்குற பத்திரிகை பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரவுடிகள் சென்னையில் இருக்காங்க, ஜெயிலும் 1100 பேர் இருக்காங்க, வெளியில் 800 பேர் இருக்காங்க, 600 பேர் மேலே தீவிர வழக்கு, 300 பேர் கொலை சம்பவத்து, கண்டபடி அதை படித்தாலே தனியே சாதாரண மனிதன் பயந்துருவான். என்னடா இவ்வளோ பெரிய ரவுடி கூட்டத்துக்குள்ளே சென்னை மாநகரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, எங்கேயாவது பொது இடத்துக்கு போயிட்டா பார்த்து வரணுமேங்கிற பயம் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு தான் ஆணையருடைய பேட்டி நேற்றைக்கு முந்தின இருந்தது, அந்த அறிக்கை இருந்தது. அதனால் அவர் கடந்து போயிட்டார். இன்னும் புதுசாக வந்திருக்கவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிற பார்ப்போம். ரவுடிகள் மொழியிலே பேசணுன்னு இருக்கார். அது இனிமேல் பேசுறது வேறங்க. ஆம்ஸ்ட்ராங்க்கு உண்மையான கொலையாளிகள் யார்? ரெடிமேட் ஷர்ட் மாதிரி போட்டு வாங்கிக்கிற மாதிரி ஒரு கொலை சம்பவம் நடக்கும். முந்திலாம் தனிப்படை போலீஸ் தேடும், பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்ந்து கமிஷனர் கேட்பாங்க, என்னாச்சு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில், அது என்ன தேடிட்டீங்களா, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா, மோப்பனா எங்கே ஓடிச்சு, என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க, சிசிடிவி கேமரா பார்த்தீங்களா, ஏதாவது ட்ரேஸ் பண்ணிங்களா, செல்ஃபோன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிங்களா, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி பார்த்தீங்களா, எத்தனை நாளைக்கு பார்த்தீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டு 1 மாதம் 2 மாதம் போட்டு எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு, ஒரு தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டது, விரைவில் 1 மாதத்தில் குற்றவாளியை நெருங்கி விட்டோம் அப்படிலாம் பேட்டி வரும், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப கூலாக அடுத்த நாளே போய் 8 பேர் சரண்டர் ஆகிறது, 11 பேர் சரண்டர் ஆகுறதுன்னா என்னடா இது அநியாயமாக இருக்குது. இப்போ யாரை வேணாலும் 10 பேரை உட்காந்து திட்டமிட்டு ஒரு கஞ்சாவை போட்டுட்டு தண்ணியை போட்டு போய் வெட்டலாம், கொல்லலாம், அடுத்த நாள் ஜாலியாக போய் சரண்டர் ஆகலான்னா என்ன இது அராஜகம். இதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை குறைவு வந்திருக்கிறது பாஜகவிற்கு. அதனால தான் எங்கள் தலைவர்கள்லாம் இன்றைக்கி டெல்லியில் இருக்காங்க. அமித்ஷா அவர்களை சந்தித்த முறைப்படியான அந்த அதிகாரியிடம் சிபிஐ விசாரணை தேவைன்னு கேட்குறப்ப இருக்காங்க. எங்கள் தலைவர் அதுதான் நேற்று பேட்டியிலையும் எதிரொலிச்சிருக்கிறாரு. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்க, இது ரொம்ப அராஜகங்க. யாராவது ஒருத்தர் நிழல் முறையில் தாதாமா இருந்துட்டு எங்கேயாவது அமெரிக்காவிலேருந்து ஒரு பாஸ் பேசுவார், இங்கே இருக்கிற ஒரு பாஸ் செயல்படுவார்னு சினிமாவில் மாதிரி வேடிக்கை கட்டிகிட்டு இருக்க இந்த கொலைகார கூட்டத்துக்கு என்னைக்கு தான் முடிவு கட்டுறது?
இந்த மாதிரி சம்பவங்களில் ஒரு 10 சம்பவங்களையாவது உண்மையான குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன் நிறுத்தி தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்தால்தான் அடுத்து வர்றவங்க பயப்படுவாங்க, இந்த எண்ணம் வராது. தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோமே, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருவோமே, அந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்க, நேரடியாக ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி நீ கவலைப்படாத போப்பா, ஒரு 3 மாதத்தில் அது வந்துடும், 6 மாதத்தில் ஜாமீன் வாங்கிடலாம், அப்புறம் ஒரு 2 வருஷம் போய் சிறைச்சாலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடலாம், அப்புறம் உனக்கு டோட்டலாக வெளியே வந்துடலாம், அப்போ நீ அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இதனால தான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம். எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்கணும். முதலமைச்சரும் இதில் சிபிஐ விசாரணை செய்கிறதுனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நான் பாதுகாக்க முடியல, அதனால் சிபிஐ விசாரணை கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அவரும் இந்த மாதிரி பல கொலை சம்பவங்கள் நடந்து முடிஞ்ச உடனே சரண்டர் ஆகிறது, அரெஸ்ட் ஆகிறது, இப்படி வழக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. தொடர்கதை மாதிரி, சிந்துபாத் கதை மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு விசாரணை ஒரு முற்றுப்புள்ளி வைப்போமே, அதுக்கு முதலமைச்சரும் ஒத்துழைச்சு சிபிஐ விசாரணைக்கு அவரும் விருப்பமாக தெரிவிக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள்.